தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கமர்ஷியல் டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் எப்போவும் முன்னணியில் இருக்கிற இயக்குநரில் ஒருத்தர் தான் ஏஆர் முருகதாஸ். வணிக சினிமாக்கள்லேயே பல பரிமாணங்களையும் பல சோதனை முயற்சிகளையும் மேற்கொண்டவர். இந்த வீடியோவில் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய ஆவரேஜ் டு பெஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய திரைக்கதையே மீண்டும் ரீமேக் செய்யப்பட்ட 2008 வெளியான கஜினி, 2014 வெளியான ஹாலிடே இடம்பெற்றிருக்காது. மேலும் இந்த லிஸ்ட் என்னுடைய தனிப்பட்ட லிஸ்ட் மட்டுமே, மற்றவர்களுக்கு இதில் முரண்பாடு இருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக, அதாவது 13வது இடத்துல இருக்கிற படம் 2025 வெளியான சிக்கந்தர். இந்த படம் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் மனதுக்கு நெருக்கமான கதையாக இருந்தாலும் நேட்டிவிட்டி கதையாக இருந்ததால் அந்த பகுதியை சார்ந்தவர்களுடைய தலையீடும் ஆக்டர் சல்மான் கானுடைய பொறுப்பின்மையும் தான் இந்த படத்துடைய மோசமான தோல்விக்கு காரணம் அப்படின்னு முருகதாஸ் சொல்லியிருப்பார். அதில் பெருமளவு உண்மையும் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 12வது இடத்துல இருக்கிற படம் 2017 வெளியான ஸ்பைடர். இது ஒரு பைலிங்குவல் படம்ன்றதால மகேஷ் பாபு அவர்களுடைய தெலுங்கு மார்க்கெட்டையும் தமிழில் இல்லாத அவர் மார்க்கெட்டையும் பேலன்ஸ் பண்ணுற முயற்சியில் உருவான பேலன்ஸ் இல்லாத திரைக்கதை தான் ஸ்பைடர். இருந்தாலும் எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய சுடலை கேரக்டர் ஒரு யூனிக் ஒன்றா அமைஞ்சிருக்கும். குறிப்பாக ப்ரீ கிளைமேக்ஸில் சிவாவுக்கும் சுடலைக்கும் இடையில் நடக்கிற ஃபேஸ் ஆஃபும் அதில் வர்ற டயலாக்கும் ஒரு கிளாசிக் டச்சாக அமைஞ்சிருக்கும். இந்த லிஸ்ட்டில் 11வது இடத்துல இருக்கிற படம் 2016 வெளியான அகிரா. தமிழில் இயக்குனர் சாந்தகுமார் இயக்கத்தில் 2011 வெளியான மௌனகுரு படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த அகிரா. தமிழில் இருந்த நேட்டிவிட்டியும் ராமான சில விஷயங்களும் ரொம்பவும் ஹை லெவலில் கோட்டிங் செய்யப்பட்டதால் ஏற்பட்ட திரைக்கதை குளறுபடி தான் இந்த படம் தமிழில் ஏற்படுத்தின தாக்கத்தை பாலிவுட்டில் ஏற்படுத்தாததுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு படத்தை பற்றின கம்பேரிசன் அண்ட் அனலைசிஸ் பற்றின வீடியோஸ் நம்ம சேனல்லையே டீட்டெயில்டாக போடப்பட்டிருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த படம் எதுக்காக 11வது பேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக 10வது இடத்துல இருக்கிற படம் 2006 வெளியான தெலுங்கு படமான ஸ்டாலின். ரமணா படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு அது தெலுங்கில் ரீமேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருது. ஆனால் ஏகப்பட்ட டிப்பிக்கல் தெலுங்கு சமரசத்தோட. ஆனால் அதை இயக்குனர் மறுக்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம், தெலுங்கு பட டெம்ப்ளேட்டில் தரமான படத்தை என்னால் கொடுக்க முடியும், ஆனால் ரமணா அந்த வகை கதை இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் ரமணா 2003 டாகூர்ன்ற பேரில் ஏகப்பட்ட ஸ்க்ரீன் பிளே சேஞ்சஸோட வெளிவருது, வெற்றியும் பெறுது. அதுக்கப்புறமா தான் 2006 தன்னால் எடுக்க முடியும்னு நினச்ச படத்தை எடுக்கிறாரு. அதுதான் ஸ்டாலின். அவர் சொன்ன மாதிரியே தெலுங்கு மசாலாவையும் தன்னோட முத்திரையை பதிச்சிருப்பார். இருந்தாலும் இது ஒரு தெலுங்கு மசாலா அப்படின்றதுனால ஸ்டாலினுக்கு 10வது இடத்தை நான் கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிற படம் 2025 வெளியான மதராசி. இந்த படம் அவருடைய முந்தைய சில படங்கள் அளவுக்கு குறைவான தரம் இல்லைனாலும் ஏஆர் முருகதாஸ் படங்களுக்கே உரிய புத்திசாலித்தனமும் எமோஷன்ஸ் கனெக்டும் இல்லாததால் இந்த இடத்தை பெறுது. இதே பாணியில் அமைஞ்ச அவருடைய கஜினி திரைப்படம் எல்லா வகையிலையும் அற்புதமான வகையில் எழுதப்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த படத்துடைய வில்லன் கேரக்டர்ஸ் உண்மையிலேயே அற்புதமாக கையாளப்பட்டிருக்கும். குறிப்பாக விராத்துடைய இன்ட்ரோவும் ஹாஸ்பிட்டல் எஸ்கேப் சீனும் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் டச்சில் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். 8வது இடத்துல இருக்கிற படம் 2018 வெளியான தளபதி விஜய் அவர்களுடைய சர்க்கார். மோசமான திரைக்கதையாக இல்லாவிட்டாலும் அரசியல், முதல்வர் மாதிரியான கான்செப்டை ஃபுல் கற்பனை கமர்ஷியலாக எடுக்கிறது ரொம்பவும் சவாலானது. அதில் பிரச்சார நெடி அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதுவும் ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை கவனமாக கையாளாமல் போனால் அந்த படம் ஆடியன்ஸுக்கு டீவியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த காரணங்களால் தான் சர்க்கார் ஒரு முழுமையான திருப்தி தராமல் போன படமாக மாறினதுக்கு காரணம். 7வது இடத்துல இருக்கிற படம் 2020 வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்பார். இயக்குனரே இந்த படம் தன்னுடைய ஆதர்ச நாயகனோட ஒர்க் பண்ணணுன்ற வேட்கையில் இந்த சான்ஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்ற வேகத்தில் குறைவான டைமில் எழுதப்பட்ட திரைக்கதை அப்படின்னே சொல்லியிருப்பார். நிச்சயமாக இந்த படம் 7வது இடத்துல இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அதே நேரம் இந்த படம் பின்தங்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அது புரோட்டகனிஸ்டுடைய கேரக்டர் ஆர்க்கு தான். ஆரம்பத்தில் ஆதித்ய அருணாச்சலம் தான் காப்பாற்ற வந்த பொண்ணை ஈஸியாக காப்பாற்றிட்டாலும் அதோட தன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம அந்த பொண்ணை ஒரு திருப்புச்சீட்டாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற நிறையா பொண்ணுங்களை காப்பாற்றுவார். அதாவது தன்னோட அதிகாரத்தை தவறான வழியாக இருந்தாலும் பொதுநலனுக்காக பயன்படுத்துவார். ஆனால் அதே கேரக்டர் தான் பொண்ணோட இறப்புக்கு அப்புறமா தன்னோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார். அவர் கொல்ற அத்தனை பேரும் கெட்டவங்களாக இருந்தாலுமே முழுக்க முழுக்க தன் பொண்ணை கொண்டவங்களை பழிவாங்கணுன்ற பர்சனல் ரிவெஞ்சில் தான் கொண்டிருப்பார். இது ஒரு நல்ல நெகட்டிவ் கேரக்டராக இருக்கா அமைஞ்சிருக்கும். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிற படம் 2001 வெளியான தீனா. இயக்குனர் முருகதாஸ் அவர்களுடைய முதல் படம். நடிகர் அஜித் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இயக்குனர் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு முதல் பட வாய்ப்பு தந்த அஜித் அவர்கள் அவருடைய ரெக்கமெண்டேஷனால் முருகதாஸ் அவர்களுக்கு தந்த வாய்ப்பு தான் தீனா. அட்டகாசமான ஆக்ஷன் ட்ராமாவாக அமைஞ்ச இந்த படம் அஜித் அவர்களுக்கு தலை என்ற பேரையும் வாங்கி கொடுத்துருக்கோம். என்னதான் அருமையான திரைக்கதையாக இருந்தாலும் இயக்குனருடைய முதல் படம் அப்படின்றதுனாலையோ என்னவோ முருகதாஸ் அவர்களுடைய புதுமையான கதைக்களம், புதுபாணி உடைய திரைக்கதை அப்படின்னு இல்லாமல் வழக்கமான திரைக்கதையை உச்சக்கட்டமாக கொண்டு போனதால் இந்த லிஸ்ட்டில் 6வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் 2014 வெளியான தளபதி விஜய் அவர்களுடைய கத்தி.
பலரும் இந்த படத்தை இயக்குனருடைய மாஸ்டர் பீஸ் படம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவும் பிடிச்சிருந்தாலும் மற்ற 4 படங்கள் இதை விட அதிகமாக பிடிச்சதால் மட்டுமே இந்த படத்திற்கு 5வது இடம். இந்த படத்தில் எனக்கு வீக்னஸ்ன்னு பார்த்தா சந்தேகமே இல்லாமல் படத்துடைய ஆரம்ப காட்சிகள் தான். ஹீரோ ஜீவானந்தமுடைய கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக ஒரு பொறுப்பில்லாத சீரியஸ்னஸ் இல்லாத கேரக்டராக உருவாக்கணுன்ற எண்ணம் கூட இந்த ஆரம்ப காட்சிகள் போரிங்காக இருக்க காரணமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் அதுக்கப்புறம் வர்ற காட்சிகள் இன்டென்ஸாக எமோஷ்னலாக எழுதப்பட்டிருக்கும். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் 2005 வெளியான கஜினி. நடிகர் அஜித் அவர்கள் நடிக்க மிரட்டல்ன்ற பேரில் தயாராக இருந்த இந்த படம் ப்ரொடியூசர் பிரச்சனையால் சூர்யா மூலமாக கஜினியாக மாறுது. இந்த படத்தை மெமெண்டோ படத்துடைய காப்பி அப்படின்னு ஒரே ஐடியா சொல்லிட முடியாது. அந்த படத்துக்கு முருகதாஸ் நோலனுக்கு கிரெடிட் கொடுத்துருக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த படத்தை ஹாலிவுட் மூவியோடைய தமிழ் வடிவமாக தான் நான் பார்க்குறேன். இந்த படம் ஒரு படத்துக்கு ஹை கான்செப்ட் எவ்வளோ முக்கியன்றதை உணர்த்தின படம் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த படம் தெலுங்கில் டப்பாகும்போது அப்போ உள்ள டைரக்ட் தெலுங்கு படத்தில் உள்ள பட வசூல் சாதனையை உடைச்சதாக சொல்லப்படுது. சூர்யாவுக்கு தெலுங்கு மார்க்கெட் உருவாக முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்த படம் ஹிந்தியில் ரீமேக் ஆகி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 100 crore கிளப் அப்படின்ற கல்ச்சரை தொடங்கி வச்சுச்சு. க்ரைம், மிஸ்ட்ரி, த்ரில்லர், லவ், ரொமான்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு கச்சிதமான திரைக்கதை வடிவம் கொடுத்த வகையில் கஜினி தமிழ் சினிமாவுடைய ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சுச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததாக 3வது இடத்துல இருக்கிற படம் 2002 வெளியான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரமணா. அந்த டைமில் விஜயகாந்த் அவர்கள் பெரும்பான்மையாக 2 கேரக்டரில் தான் நடிச்சிட்டு இருந்தார். ஒன்று போலீஸ் கேரக்டர், இன்னொன்று கிராமத்தான் கேரக்டர். இந்த 2 கதாபாத்திரங்கள்லேருந்து முற்றிலும் மாறுபட்டதாகவும் யூனிக்காகவும் அமைஞ்ச கேரக்டர் தான் ரமணா. கேப்டனை சுற்றி உட்கார்ந்துருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இமேஜின் பண்ண முருகதாஸ் அவர்களுக்கு பிஎன்சி ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு விஜயகாந்த் அவர்களும் ஏ சென்டர் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தோண அப்படி உருவான கதை தான் ரமணா. ஆனால் இதில் முரண்பாடு என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் கிளாஸில் பாடம் இருக்கிற மாதிரியான ஒரு சீனுமே படத்தில் இருக்காது. இந்த படத்துடைய தீம் ஊழல் பண்ண அதிகாரிகளுக்கு கொலை தண்டனை மூலமாக தண்டனை பயத்தை உண்டாக்குறது தான். ஆனால் 1996 இதே தீமில் வெளியாகி பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற படம் தான் இந்தியன். அதோட பாதிப்பு எந்த சீன்லையும் வந்துடக்கூடாதுன்ற கான்ஷியஸில் ரொம்பவும் கவனமாக திரைக்கதையை வடிவமைச்சிருப்பார் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். அதில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டிருப்பார். இந்த லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிற படம் 2012 வெளியான தளபதி விஜய் அவர்களுடைய துப்பாக்கி. விஜய் அவர்களுடைய கேரியருக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுத்த படம்னே சொல்லலாம். இது விஜய்க்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கும்னு சேர்த்தே சொல்லலாம். இந்த படத்தில் வர்ற விஜய் அவர்களுடைய ஜெகதீஷ் கேரக்டர் பற்றி டீட்டெயில்டு கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். துப்பாக்கின்ற பேருக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் படத்தில் வர்ற பெரும்பான்மையான முக்கிய காட்சிகள் கைத்துப்பாக்கியை பேஸ் பண்ணியே இருக்கும். உதாரணமாக 12 man ஷூட் அவுட், தங்கச்சியை காப்பாற்ற போகிற சீனில் வர்ற ஆரம்ப நிகழ்வு, கிளைமேக்ஸில் வில்லனை பீட் பண்ணுற சீன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த படமே தீவிரவாதத்துக்கு எதிரான படமாக இருந்தாலும் இப்போ வர்ற படங்கள் மாதிரி தேவையில்லாத வன்முறை காட்சிகள், அதாவது ரத்தம் தெறிக்கும் ஆக்ஷன் காட்சிகள் இருக்காது. அதுபோக புகைப்பிடிக்கும் காட்சிகளோ மது அருந்தும் காட்சிகளோ இருக்காது அப்படின்றது கூடுதல் சிறப்பு. இதே கான்செப்ட் இதே கூட்டணியில் வர கத்தி படத்துக்கும் பொருந்தும் அப்படின்றது போனஸ் பாயிண்ட். தேசப்பற்று பற்றி பேசின படங்கள்லேயே தேசிய கொடியை க்ளோஸ்அப்பில் காட்டாத முதல் தமிழ் படமும் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இதில் வர்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வெறுமன ஹீரோ ஒர்ஷிப் ஃபைட்டாக இல்லாமல் நிஜமான ஆர்மி ட்ரைனிங் ஃபைட் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது படத்துடைய நம்பகத்தன்மையை அதிகரிச்சிருக்கும். இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்தை பிடிச்ச படம் 2011 ஆக்டர் சூர்யா நடிப்பில் வெளியான 7ஆம் அறிவு. இதை நீங்கள் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது தான். ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய மாஸ்டர் பீஸ். ஆனால் இந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் பெருசாக பேச போகிறது இல்லை. ஏன்னா இந்த படத்தை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ, அதாவது இந்த படத்துக்கு நான் ஏன் நம்பர் 1 பொசிஷன் கொடுத்தேன் அப்படின்றத பற்றின ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ நம்ம சேனலில் அடுத்த வீடியோவாக வெளியாகும். இருந்தாலும் இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறேன். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தரப்புலேருந்து ஒரு பெரிய ஹைப் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது படம் நல்லா இருந்தாலும் ஹைப்னால நமக்கு சுமாராக தெரியும். இதுக்கு ரிவர்ஸாக சைலண்ட்டாக வந்து ஹைப் க்ரியேட் பண்ணுற படங்களும் உண்டு. வெகு சில படங்கள் தான் கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்தாக இருக்கும். என்ன அப்படி திருப்தி பண்ண ஒரு சில படங்களில் முக்கியமான படம் 7ஆம் அறிவு. இந்த லிஸ்ட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ் மட்டுமே. போதி தர்மர் ஒரு தமிழரா இல்லையா அப்படின்ற வரலாற்று ரீதியான அரசியல், டிஎன்ஏ ரிசர்ச் மூலமாக பரம்பரை டிஎன்ஏ ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால உருவான விளைவு இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்ற பியூர் அறிவியலின் எதிர்ப்பு, நோக்குவர்மம் ஆதாரமற்றதுன்ற கருத்து, இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இது ஒரு நல்ல கமர்ஷியல் படமா அப்படின்னு பார்த்தா சர்வ நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல திரைக்கதை தான் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. தமிழர்கள் பற்றின இதில் வர்ற சில டைலாக்ஸ் எனக்கு கூஸ்பப் மூமெண்ட்டாக இருந்தாலும் இந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கு நிச்சயமாக அது மட்டும் காரணம் இல்லை அப்படின்ற சில டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம்.
தமிழ் சினிமாவில் பயோவார் பற்றின படங்கள் ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது. 2006 வெளியான மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் அவர்களுடைய 2008 கமல்ஹாசன் அவர்கள் எழுத்தில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான தசாவதாரம்னு குறைவான படங்களையே சொல்லலாம். இந்த 2 படங்களுமே தரமான கதைகளை கொண்டிருந்தாலும் அதில் பேசப்பட்ட மற்ற அரசியலால் பயோவார் கான்செப்ட் கொஞ்சம் டைல்யூட் ஆகிருக்கும். ஆனால் 2011 இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான 7ஆம் அறிவு ஒரு முழுமையான பயோவார் கான்செப்டாக உருவாகியிருக்கும். இதுலேயும் வரலாற்று பின்னணி, அட்வான்ஸ் சயின்ஸ் மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தாலும் படம் முழுக்க முழுக்க பயோவார் கான்செப்டை அற்புதமாக பேசியிருக்கும். தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் ஹீரோ மற்றும் புரோட்டகனிஸ்ட் ஆகிய கதாபாத்திரங்கள் ஒரே ஆளாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா ஹீரோன்னா கதாநாயகர், புரோட்டகனிஸ்ட்னா கதையின் நாயகர். உதாரணமாக இயக்குனர் சங்கர் அவர்களுடைய ஜீன்ஸ் படத்தில் முக்கியமான கான்ஃப்ளிக்ட் நாச்சியப்பன் அவர்களுடைய தன் இரட்டை மகன்களை வேறொரு இரட்டையர்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற கொள்கைக்கும், கிருஷ்ணவேணிக்கு தன்னுடைய பேத்தி தம் விரும்பினோட சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணத்துக்கும் உள்ள முரண்பாடு தான். இந்த 2 பேருக்கும் இடையில் ஒரு டூலாக பயன்படுறவங்க தான் இந்த படத்துடைய விச்சு மதுமிதா ஜோடி. ஸோ இந்த படத்துடைய ஹீரோ விச்சு கேரக்டராக இருந்தாலும் புரோட்டகனிஸ்ட் கண்டிப்பாக கிருஷ்ணவேணி கேரக்டர் தான். ஸோ இதே கான்செப்ட் தான் 7ஆம் அறிவு படத்துக்கும் பொருந்தும். இந்த படத்துடைய கான்ஃப்ளிக்ட் டிஎன்ஏ ரிசர்ச் மூலமாக போதி தர்மருடைய திறமைகளை வெளியில் கொண்டு வந்து அதை பொது நலனுக்காக பயன்படுத்த நினைக்கும் சுபாவுடைய எண்ணத்துக்கும், தன்னுடைய நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக மற்ற நாடு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு பரந்த சுயநலமுள்ள சைனாவுடைய ரெப்ரசன்டான டாங்லி கேரக்டருக்கும் இருக்கிற முரண்பாடு தான் கதையே. அதுக்கு டாங்லி கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் நம்முடைய தற்காப்பு கலை. அதாவது இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய மோஸ்ட் பாப்புலர் டைலாக்கான அவன் பொருள் எடுத்து அவனையே போடணுண்டா அப்படின்ற கான்செப்ட் தான். இந்த விஷயத்தை டைரக்ட் கதையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ரியாலிட்டியில் ரியலாகவே நடக்கிற விஷயத்துக்கான மெட்டஃபராகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த படத்துடைய ஹீரோ அரவிந்த், புரோட்டகனிஸ்ட் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் தான். ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு முக்கியமே படத்தில் உள்ள கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ படத்துடைய ஒன்லைனே உச்சக்கட்டு முரண்பாடாக இருக்கிறதால இந்த படத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கியூரியாசிட்டி வந்துடுது. படத்துடைய பாதிக்கு மேலே தான் படத்துடைய மெயின் தீம், அதாவது இந்தியாவில் பரவுன 6th century சைனா டிசீஸை போதி தர்மரால் தான் க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற தீம் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு முன்னமே சின்ன வயசுலேயே கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மென்டலி சேலஞ்சு குழந்தைகள் பற்றின இன்ஃபர்மேஷன் மூலமாக போதி தர்மருடைய தேவைகள் உணர்த்தப்பட்டிருக்கும். இந்த விஷயத்தை பற்றி சுபா சொல்கிற டைலாக்ஸ் ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டை சாமானியருக்கும் எளிய வகையில் புரிகிற அளவுக்கு அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கும். இது இந்த படத்துடைய ஹைப்பை வேறு லெவலில் ஆக்கியிருக்கும். அடுத்ததாக இந்த படத்தில் கையாளப்படுற சஸ்பென்ஸ். ஆரம்பத்தில் டாங்லி என்ட்ரி ஆகிற விஷயத்தில் தொடங்கி ஆப்ரேஷன் ரெட், அரவிந்த் பற்றின சுபாவுடைய தேடல், அது அரவிந்த் குடும்பத்தார் மூலமாக ரிவீல் ஆகிற விதம், ப்ரொஃபஸருக்கு வர்ற 300 கோடி பணம் அப்படின்னு ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸை கரெக்டான இடத்துல மறைச்சும் சரியான விதத்தில் வெளியிட்டும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கேமை அட்டகாசமான முறையில் திரைக்கதையில் புகுத்தியிருப்பார் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஒரு தரமான கமர்ஷியல் படத்துக்கு தேவையான இன்னொரு முக்கியமான அம்சம் வில்லன். பெட்டர் த வில்லன் பெட்டர் த மூவி அப்படின்ற ஆல்பர்ட் ஹிச்காக்குடைய குவாட்ஸுக்கான தமிழ் வடிவம்னே டாங்லி கேரக்டர் சொல்லலாம். படத்துடைய கிளைமேக்ஸுக்கு முன்ன வரைக்கும் புரோட்டகனிஸ்டாலையும் ஹீரோவாலையும் நெருங்கக்கூட முடியாத அளவுக்கான பவர்ஃபுல் வில்லன் தான் டாங்லி கேரக்டர். இந்த படத்தில் தமிழ் சினிமாவுடைய முன்னணி ஹீரோக்களில் ஒருத்தர் நடிச்சிருந்தாலும் படம் முழுக்கவே வில்லன் கிட்ட அடி வாங்குறதும் தப்பிச்சு போகிறது மட்டுமே உள்ள புரோட்டகனிஸ்ட் ஹீரோ கேரக்டரை இவ்வளவு பெரிய படத்தில் உருவாக்குனது இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு திரைக்கதை மேலே உள்ள அசாத்திய நம்பிக்கையை தான் வெளிப்படுத்துது. அதுக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய ஒத்துழைப்பும் பாராட்டத்தக்கது. அடுத்ததாக கமர்ஷியல் படத்துக்கே உரிய முக்கிய விதியான சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பிலீஃப்ன்ற கான்செப்ட். அதாவது படத்துக்குள்ளே ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸை அதை பற்றி யோசிக்க விடாமல் எமோஷ்னலாக ஸ்க்ரீன் பிளேவை என்கேஜிங்காக வச்சிருக்கிற கான்செப்ட் தான் சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பிலீஃப். இந்த கான்செப்ட் பற்றி நம்ம சேனலில் சினிமாவிற்கு லாஜிக் தேவையான்ற வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணப்பட்டிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க போய் பார்க்கலாம். இந்த படத்தில் உள்ள 2 சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பிலீஃப் விஷயங்கள், ஒன்று நோக்குவர்மம், இன்னொன்று டிஎன்ஏ ரிசர்ச் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நோக்குவர்மம் இந்த படத்தில் எப்படி கையாளப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம். போதி தர்மர் ஒரு அறிவியல் சிந்தனையுள்ள ஒரு துறவியாக இந்த படத்தில் காட்டப்பட்டிருந்தாலும் நோக்குவர்மத்துக்கு சின்ன அளவில் கூட, அதாவது சூடோ சயின்ஸாக கூட எந்த விளக்கமும் கொடுக்கப்படாததால் இது படத்தில் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்ஸாக கையாளப்பட்டிருக்கும். இது ஒரு நல்ல சினிமாவுக்கான லாஜிக்காகவும் அமைஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நோக்குவர்மம் பயன்படும் இடங்கள் எல்லாமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் கூஸ்பப் மூமெண்ட்டாகவும் அமைஞ்சிருக்கிறது படத்துக்கான நம்பகத்தன்மையை அதிகரிச்சிருக்கும். அடுத்ததாக டிஎன்ஏ ரிசர்ச் பற்றின விஷயங்கள். பொதுவாகவே நம்முடைய தமிழ் சமூகம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நல்ல சிந்தனை உள்ள மெச்சூரான கூட்டத்திலையுமே ஆர்வ கோளாறுகள் அப்படின்ற விஷயம் தவிர்க்க முடியாதது. அந்த ஆர்வ கோளாறுகளுடைய ஆர்வத்தால் நல்ல சிந்தனையாளர்களுடைய சிந்தனையுமே கேள்விக்குள்ளாக்கப்படும். அந்த ஆர்வ கோளாறுடைய சிந்தனையும் சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால அது வேகமாக பரவவும் செய்யும். உதாரணமாக நம்ம பேரரசர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய பெருமையை பறைசாற்ற அவருடைய ஆட்சி முறையும் தஞ்சை பெரிய கோயிலின் கட்டுமானமுமே பெரிய சான்றாக இருக்கும்போது ராஜராஜ சோழன் டைம் ட்ராவல் பண்ணுவார். தஞ்சை பெரிய கோயில் ஒரு வாசல் வழியாக போனால் இன்னமும் சோழர்கள் வாழ்ந்துட்டு இருக்க இடத்துக்கு போகலாம். தஞ்சை பெரிய கோயில் கட்டினதே ஏலியன்ஸ் தான். இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் ராஜராஜ சோழனுடைய மதிப்பை மட்டும் இல்லாமல் பெரிய கோயிலை கட்டின உழைப்பாளர்களுடைய உழைப்பையும் சிறுமைப்படுத்துகிறதா அமையும்.
இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய வசனங்கள் முக்கியத்துவம் பெறுது. தமிழர்களுடைய அறிவியல் பற்றி சுபா பேசுகிற டைலாக்ஸ் சூடோ சயின்ஸாகவும் இல்லாமல் மாடர்ன் சயின்ஸாகவும் இல்லாமல் நம்முடைய சயின்ஸாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி அமைச்சிருக்கிறது படத்துக்கு சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தியிருக்கும். அதனால் டிஎன்ஏ ரிசர்ச் பற்றி போதி தர்மருடைய புக்ஸ் ஒரு தாட் ப்ராசஸ் தான் அப்படின்ற நம்பகத்தன்மையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இந்த சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பிலீஃப் கான்செப்ட் இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி படங்களில் அறிவியல் விரும்பிகள் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக பார்க்குறதுல வர பிரச்சனை என்னென்னா, அவங்க படித்த அக்யூரேட் சயின்ஸை படத்தில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறதுல நிச்சயமாக தப்பு கிடையாது. சரியான அறிவியலை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற நல்ல எண்ணம் தான் அதுக்கு காரணம். ஆனால் இந்த சயின்ஸ் அக்யூரசி இல்லாததால் படத்தில் சுவாரஸ்யம் இல்லை, இது ஒரு ஆவரேஜ் படம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தேவையில்லாதது. இதை நான் சொல்கிறதால இப்போ உள்ள சயின்ஸ் யூடியூப் சேனலில் குறி வச்சு விமர்சனம் பண்ணுறேன்னு அர்த்தப்படுத்திக்க கூடாது. காரணம், இந்த படம் வெளியான சமயம் தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல்ஸ் அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது. ஆனாலும் இந்த படத்தை பற்றின விமர்சனம் பெரும்பாலானவை அறிவியல் விமர்சனங்கள் தான். இந்த அறிவியல் விரும்பிகள் அதில் பாதியளவு சினிமாவில் சொல்லப்படுற சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பிலீஃபை புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணால் நிச்சயம் இந்த மாதிரியான படங்கள் இன்னும் அதிகமானவரை போய் சேரும். 7ஆம் அறிவு படத்துடைய வசூலை இந்த விமர்சனங்கள் பாதிக்கலைனாலும் படத்தை பற்றின நன்மதிப்பை இந்த விமர்சனங்கள் பாதிக்குது. இதனால தான் முருகதாஸ் அவர்களுடைய ரமணா, கஜினி, துப்பாக்கி, கத்தி படங்களை இப்போவும் பேசப்படுற படங்களாக கொண்டாடுற ரசிகர்களால் 7ஆம் அறிவை அப்படி கொண்டாட முடியலை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ரிட்டன் ஆஃப் போதி தர்மர் கான்செப்ட் டிஎன்ஏ சயின்ஸுக்கு விரோதமானதுன்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் அக்யூரஸியை கொண்டு வர்றது அறிஞர்களோட வேலை. கலைஞர்களுடைய வேலை அதை கான்செப்டை சுவாரஸ்யமான படைப்பாக கொடுக்கறது மட்டும்தான். உதாரணமாக இப்போ உலக ஆளப்போகிற ஏஐ டெக்னாலஜி டெர்மினேட்டர், மேட்ரிக்ஸ் படங்களில் வர்ற ஏஐ உலகத்தை ஆள்ற கான்செப்ட்லேருந்து முற்றிலும் வேறுபட்டது. இந்த உண்மையை எடுத்து சொல்கிற அறிவியல் விரும்பிகள் திரைக்கதை பற்றின புரிதலோட விமர்சனம் பண்ணால் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களும் அதன் மூலமாக ஒரிஜினல் சயின்ஸும் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ஆவரேஜ் டு பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் ஏஆர் முருகதாஸ் வீடியோவில் 7ஆம் அறிவு படத்துக்கு நான் ஏன் நம்பர் 1 பொசிஷன் கொடுத்தேன் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. அந்த வகையில் அந்த வீடியோவுடைய செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. முழுமையான திருப்தியை இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச 7ஆம் அறிவு படத்தை பற்றின என்னுடைய அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.